Hello everyone, welcome to yet another new video in the reading series. And இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிருக்க ஆர்டிக்கல் ரொம்ப சின்ன ஆர்டிக்கல். குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள within 5 minutes நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஈஸியான ஆர்டிக்கல். ஸோ லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் ரீட் த ஆர்டிக்கல். 8 signs you are emotionally exhausted and need space. நீங்கள் வந்து அவ்வளோதான், உங்கள் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ரீச் பண்ணிட்டீங்க எமோஷ்னலி. இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை அப்படின்றதுக்கு என்னென்ன சைன்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல். While it is a good thing to be a shoulder for people to cry on, listen to their problems and give them the trust they need, it can have a bad effect on your own mental health. ஸோ ஒருத்தவங்களுக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்காகவோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்காகவோ ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ்க்காகவோ நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்குறது, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது, இது எல்லாமே இட்ஸ் எ கிரேட் திங். பட் when it goes beyond, நிறைய ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் இதே பண்ணிகிட்டு இருக்கும்போது it can have a bad effect on your mental health as well. Have you ever felt extremely exhausted, like you will fall asleep the moment you hit the bed after you listen to your friends' problems? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு புலம்பதெல்லாம் கேட்டீங்க, இம்மீடியட்டாக பெட்டில் படுத்தோடனே அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வர மாதிரிலாம் இந்த மாதிரி நடந்திருக்கா? That means that you are emotionally drained. Sometimes you can even stop feeling empathetic to their issues because you have heard them so many times. So இது எதனால் நடக்குதுன்னா, அப்படி வந்து விழுந்தோடனே தூங்குற மாதிரி அது எதனால் நடக்குதுன்னா, நீங்கள் எமோஷ்னலி ட்ரெயின் ஆகிட்டீங்க. அண்ட் சில நேரம் வந்து நமக்கு அந்த எம்பத்தி கூட இருக்காது. நம்ம வந்து we will not even feel sorry for them after a certain point. நீங்கள் நிறைய தடவை கேட்டுட்டீங்க அதை, and then you stop feeling even empathy கூட இல்லாமல் போயிடலாம். Here are some signs that can tell you are emotionally exhausted. First one, constant fatigue. Feeling perpetually tired even after getting enough sleep is a common indicator of emotional exhaustion. This persistent fatigue extends beyond physical tiredness and often leaves you feeling drained and unable to perform daily activities with the same level of energy. ஸோ நல்லா 8 hours தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட டெய்லி டாஸ்கெல்லாம் எனர்ஜி எந்தூசியாசமோடு பண்ணவே முடியாது. That is the first sign that you are emotionally exhausted. Second one, increased irritability. Emotional exhaustion can also manifest as increased irritability and difficulty in managing your emotions. You might find yourself snapping at others, experiencing frequent mood swings, or struggling to control your temper in situations that would normally not need such strong reactions. எப்பயுமே ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருப்பாங்க. நம்ம ஏதாவது சொன்னால் கூட டக்குன்னு வந்து எரிஞ்சு விழுற மாதிரி ரெஸ்பான்சஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே இரிட்டேட்டடாக இருக்கிறது, இந்த மூட் வந்து எதனால் நடக்குதுன்னா, அகெயின் யூ குட் பி இமோஷனலி எக்ஸாஸ்டட். Third one, difficulty concentrating. Struggling to focus, maintain attention, or complete tasks are common cognitive symptoms of emotional exhaustion. You might have brain fog, forgetfulness, and difficulty in making decisions even for simple matters. This can impact your work, school, and personal life. ஸோ எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயம் யோசிச்சு அண்ட் தென் எக்ஸாஸ்டடாக இருக்கிறதுனால, உங்கள் பிரெயின் எக்ஸாஸ்டடாக இருக்கிறதுனால யூ வில் நாட் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட், ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் அதனால் வந்து உங்கள் ஒர்க்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ யூ வில் நாட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாததுனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். A significant decline in interest in activities you once enjoyed can be a sign of emotional exhaustion. Hobbies, social gatherings, and previously pleasurable pursuits may seem uninteresting or effortful. ஸோ பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ஆர் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அதை பர்சியூ பண்ணுறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ திஸ் இஸ் another sign of emotional exhaustion. Physical symptoms. Emotional exhaustion can also be seen in physical symptoms such as headaches, digestive issues, or changes in appetite.
These physical manifestations are your body's way of signaling that something is amiss and that you need to address your emotional well-being. So, body react start after a certain point of time. This happens to me. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வந்து your body will start giving you signs. ஹெட்ஏக்ஸாக இருக்கலாம், நாஷியஸான ஃபீலிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பாடி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். which means that somewhere உங்கள் மைண்ட் சரியாக இல்லை, எதுவும் தப்பாக இருக்குது, நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சிக்னல் தான் அது. Social withdrawal, a tendency to isolate yourself and avoid social interactions, is a common coping mechanism for those experiencing emotional exhaustion. You might prefer solitude, find social situations overwhelming, or feel drained after interacting with others. ஸோ சில பேர் ஒரு ஷெல்குள்ளே போகிற மாதிரி, டாட்டாய்ஸ் வந்து ஷெல்குள்ளே போகிற மாதிரி அவங்க வந்து they start confining to themselves. வெளியே சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, ஒரு கேதரிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட், அந்த மாதிரிலாம் வந்து that will become hard. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த விஷயம்லாம். ஸோ you go towards solitude. அது social withdrawal is another symptom. Sleep disturbances. Sleep patterns can be significantly disrupted by emotional exhaustion. Insomnia, difficulty falling asleep, frequent awakening, or excessive sleeping can interfere with your rest and contribute to feelings of fatigue and irritability. So, sleep patterns la வந்து இருக்க differences. So, either you oversleep or totally undersleep, insomnia மாதிரி. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே பிரச்சனை தான். இல்லை அடிக்கடி முழிச்சுப்பாங்க. ஸோ that is also one of the symptoms of exhaustionனால வருது. Overwhelming sense of hopelessness. Feeling overwhelmed, pessimistic, or hopeless about the future are common emotional indicators of burnout. This sense of despair can make it difficult to see a way out or find motivation to cope with daily challenges. நார்மலாகவே ஹோப்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும், எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நத்திங்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ சைன் ஆஃப் exhaustion. ஸோ இந்த ஆர்டிக்கலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் கோ அஹெட் அண்ட் ரீட் த ஆர்டிக்கல். ரொம்ப குயிக்காக படிச்சிடலாம். அண்ட் இஃப் எனிபடி இஸ் ஃபேஸிங் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பர்ன் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னா, தென் இன் தட் கேஸ் speak with someone you trust. Okay, so all the best for your cat.